திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம். நம்ம சென்ற வகுப்பிலே 9வது குறட்பாவை சிந்தித்தோம். அதனைத் தொடர்ந்து இப்போது 10வது குறட்பாவை சிந்தித்து இன்று 13 நிலை முதல் அதிகாரம் நிறைவு பெறுகின்றது. இந்த இறுதி குறட்பாவை சிந்திக்க இருக்கின்றோம். குறள் 10. பிறவிக்கு மருந்து ஆவான் உண்ணும் உளது ஐயம் இலது உணர்வாய் ஓவாது மண்ணு பவம் தீர்க்கும் மருந்து. பவம்னா ஆணவம், ஆணவத்தை தீர்க்கும் மருந்து சுவாமி. அவ்வளோதான். இந்த குறட்பா உணர்த்தக்கூடிய செய்தி தான். அதாவது மண்ணு பவம், பவம்னாலே ஆணவ மலம், ஆணவத்தை நீக்கக்கூடிய அற்புத மருந்து எதுங்க? சுவாமி. அதாவது ஒரு ஜுரம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாத்திரை போட்டால் அது நீங்குவது போலே அப்படிப்பட்ட சிவாய நம்ம என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட இறைவன் நமக்கு எதுக்கு மருந்தாக இருக்கிறான்னு சொன்னால் ஆணவமாகிய அது ஜுரம் நீங்குவதற்கு சுவாமியே மருந்து. அதுதான் இந்த குறட்பா சொல்லுதுங்க. பொருள்: இடைவிடாது தொடர்ந்து பற்றி வருகின்ற பிறவியாகிய நோயை தீர்க்கும் மருந்து ஒன்று உள்ளது. அது உங்களிடமே உள்ளது, உங்கள் அறிவினுள்ளே உள்ளது. அம்மருந்துதான் இறைவன். அவன் உளனோ இளனா என்று ஐயுற வேண்டுவதில்லை. அவனை புறத்தே தேடாமல் உமது அகத்தை நோக்கி உணர முற்படுங்கள். அதாவது இறைவன் எங்க இருக்கிறான்? ஓயாது உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை. நம்ம உள்ளத்திலே இருக்கின்றான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவன். அந்த ஆண்டவனை நாம் நினைக்கும் தோறும் இன்பத்தை தருவான். சிவா சிவா நெஞ்சில் சொல்லும். யார் யாரையோ சொல்கிறோம், யார் யாரையோ நினைக்கிறோம். பாருங்க, ஐயா இதை நினைக்கணும் அதை நினைக்கணும். நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்ம உயிரோடைய கேவலத்தை பாருங்க. எதையோ நினச்சிக்கிட்டே இருக்குது. மறக்கணும்னு நினச்சாலும் மறக்க மாட்டேங்குது. சுவாமியை மட்டும் மறந்துடும். ஏன்னா யாருன்னா என்ன சொல்லுங்க, நம்ம சுவாமி எனக்கு ஞாபகமாக இருந்துக்கினேங்கிறார், மறக்கவே மாட்டார். யாருன்னா சொல்லி அவர் ஞாபகத்தில் என்னென்னா கவலைப்படுமே தவிர ஞாபகத்தில் இருந்துக்கினேங்கிற யாருன்னா கவலைப்படுறோமா? ஏன்னா அது இருக்காது, உடனே மறந்துடும். கோயிலுக்கு போகிறதுக்கு ஆஹா இப்போ இங்கே வரேன், இப்போ இவனே செய்ய என்னம்மா சொல்கிறாருன்னு இதை வகுப்பை முடிச்சுட்டு வெளியே போகிறது என்னங்க இது மறந்துடும். உடனே அடுத்த கட்டத்துக்கு போயிடுறோமா இல்லையா? இது என்னதுக்கு நம்மளுக்கே அப்படி தான். இந்த புக்கை மட்டும் உள்ளே போனேன் நான் எப்படி தம்பி எனக்கு சண்டை தான். அது என்ன நடக்குது? இதை படிக்கும் போது தரக்கூடிய இன்போ அது முன்னாடி ஏன் இதுதான் ஆணவ மலம், அறியாமையை செய்யும். சொற்பொருள்: ஓவாது ஒழியாமல் மண்ணு பவம் நிலை பெற்று நிற்கின்ற பிறவியாகிய நோயை தீர்க்கின்ற மருந்து ஒன்று. உணர்வார் உங்களது அறிவிற்கு அறிவார் உளது உங்களுடன் இருக்கின்றது. ஐயம் இலது அதன் இருப்பில் நீங்கள் ஐயம் கொள்ள வேண்டாம். உண்ணும் அதனை உள்முகமாக நோக்கி உணர முற்படுங்கள். அதை நம்ம உள்முக பயணம். உள்ளே தேடி கண்டு கொண்டேன் பெருமாள் ஒரு நாள்முகனை தேடி தேடி ஒன்னாதேவனை என் உள்ளே தேடி கண்டு. என் உள்ளே தான் இருக்கு. அதான் அற்புதமாக நம்மளுடைய சினிமா பாட்டில் கேட்டிருப்போம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞான தங்கமே நீர் ஏதும் அறியாதடி ஞான தங்கமே. அப்படி இருக்கும் இடம் எது? இங்கே சுவாமி எங்க அதான் சொல்றார். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியேன்னு சொல்றோம். அதாவது ஓடி 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 தேடுறோம், ஆனால் உட்கலந்த ஜோதியை இதை பிரிச்சு பாருங்க. ஓடி 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 தேடுறோம் உட்கலந்த ஜோதியை. அதை நாடி 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 நாட்களும் கழிந்து அங்க இருக்கிறாரோ இங்க இருக்கிறாரோ தூண்ல இருக்கிறாரா திரும்புகிறா நாடி. சில பேர் பாருங்க வாழ்க்கை முழுக்க தேடுதல்லே இருப்பான். நான் தேடுகின்றேன், தேடி கண்டு கொள்ள முடியாதவன். நீங்க அதை தேட ஆரம்பிச்சிங்கன்னா ஆனவங்க நீங்கள் தேடும் பொருட்டு எண்ணற்ற துன்பங்களை தருவான். அவனை தேடி இறைவா அவனை விபூதி வைத்த ருத்ராட்ச அடியாரில் வணங்கினாலே அங்கே தெரியாத உள்ளுக்குள்ள இருக்கிறான் சுவாமி. உயிருக்கு உயிராக இருக்கிறான் இறைவன். அவன் இங்கே தானே வாழ தேடணும், வெளியே எங்கெங்க தேடி பெற முடியும்? அதான் நாடி 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 நாட்களும் கழிஞ்சு போயிடும். யம வாசப்பில் நின்றுவார். அப்புறம் ஓலை ஒருத்தர் எங்கே ஓட முடியும்?
நாய் வந்தால் ஓடலாம், குரங்கு கட்டு ஓடலாம், பாம்புக்கு பயந்து ஓடலாம், எமனுக்கு பயந்து எங்கே ஓடுறது? சொந்தக்காரங்க புள்ளினை காப்பாற்றுவாங்களா? இப்போ நல்லா இருக்கிறோம். ஒருத்தன் வந்து எனக்கு பலாரும் அடிச்சிட்டான், என் தம்பிக்கு 4 பேர், எங்கள் அண்ணன் ஏன்டா அடிச்சுன்னு அடிப்பான்னு. எமன் வந்துட்டு போகும்போது இவங்களால என்ன செய்ய முடியும்? அற்புதமாக சிவவாக்கியர் பாடுகிற தன்னுடைய மனைவியை ஒருவன் வந்து அதை செய்யும் இல்லாமல் இந்த கருத்து ஞாபகம் இருக்குது. உனக்கு கட்டிய மனைவியை ஒருவன் வந்து ஒரு தொட்டால் என்று சொன்னாலோ இல்லை ஒரு தீண்டினால் திட்டினால் சொன்னால் உடனே அவனை வெட்டுவேன் விடுவனும் என்று முனைந்து நிற்கின்றாயே, காலன் வந்து அழைத்த சம்பந்தம் யாது செய்வாய்? அப்போ அவனை போய் அடிக்க முடியுமா? அதுதாங்க நல்லா சிந்திச்சிக்கணுங்க. உற்றார் ஆறுள்ளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு விட்டு இதெல்லாம் கேட்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம விடவே மாட்டோம். அப்படியே ஐயோ ஏன் அவன் தான் நம்மளை காப்பாற்றான். போய் நான் உன்னையே சொல்கிறேன், யாரும் நீங்கள் யாரையுமே காப்பாற்ற முடியாது. நல்லா சிந்திச்சு வச்சுங்க. நம்ம நினைக்கலாம் அம்மா அப்பா தானே சொத்து சேர்த்து வச்சாங்க. அம்மா அப்பா வடிவத்தில் இருந்து சுவாமி நம்மளுக்கு சேர்த்து வச்சுருக்கேன். ஏன் இந்த வினை நான் அனுபவிக்க வேணும்னு இருக்கு. இதை இப்போ யுவனேஷ் அப்பா யுவனேஷ் எதையுமே அனுபவிக்கூடாது. அவன் அடுத்த சாப்பாட்டே கஷ்டப்படனா ஏன் ரோட்டில் எத்தனையோ பேர் அந்த குடும்பத்தில் என்ன பிறக்க வச்சிருக்காங்க இருக்குதா இல்லையா? அப்பயே இங்கே பிறக்க வச்சுக்கிறாரு. இந்த தாய் தந்தைக்கு அதை சரி, இந்த தாய் தந்தையை இருக்கு, இவங்களை என்ன பண்ணோம், இவங்களுக்கு துன்பமே வரணும்னா ஏதோ பசங்க எடுத்து வயிற்றுல போட்டுருவோம். வினை கோட்பாடு எப்படி தராரு தெரியுமா சுவாமி? வினை கோட்பாடு போல ஒரு பெரிய ஒன்று இருக்கவே முடியாதுமா. வினை கோட்பாடை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சா குழப்பம். அதாவது அது படிப்படியாக உள்ளே போனால் தான் வினை கோட்பாடு புரியும். இல்லைன்னா ரொம்ப குழப்பி விட்டுருணும் நம்மளை. அதாவது பாருங்க, இந்த அம்மா அதாவது ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு குழந்தைய தரணும். அந்த குழந்தைய பிறக்க வைக்கணும்னா அந்த குழந்தை என்ன புண்ணியம் பண்ணிதுன்னு பார்க்கணும். இந்த குழந்தைய இவங்க வயிற்றில் போகிறதுக்கு இவங்க என்ன புண்ணியம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த குழந்தை இந்த வயிற்றில் போட்டால் இந்த குழந்தை மூலமாக இந்த அம்மாவுக்கு என்ன வினை வரணும், இந்த அம்மா அப்பா மூலிமா இந்த குழந்தைக்கு என்ன வினை வரணும், இந்த குழந்தை மூலிமா அந்த ஊரில் இருக்கிறவங்க என்ன பயன்பெறணும், இந்த குழந்தை மூலிமா அந்த அம்மா அப்பா எந்த வினையை அனுபவிக்கணும். அதே மாதிரி இவங்கள வச்சு யார் யார் கூட வைக்கணும், இவங்க மூலிமா யார் யார் கோயிலுக்கு வரணும், அந்த கோட்பாடு இருக்குதே. ஆஹா, இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம அப்பாவுக்கு பாவம் அந்த ஆள் தூங்குறானா இல்லையா நீ தெரியல. அவரை பார்க்கும் போது நான் நினைப்பேன், நான் பாவம் எங்கள் அப்பா நினச்சா கவலை. ஒரு ஆள் போகிறான், சாமி திட்டுறான் அவரை, நான் உன்னை எவ்வளோ வழிபாடு பண்ணுறேன், எங்கன்னா காதுக்குதா உனக்கு மூக்கு இருக்குதா கல்புரமாக வச்சுருக்கேன், அதுவும் என் குடும்பத்தை மட்டும் தூக்கி வச்சு செய்கிற பொழுதுன்னு நினச்சி நான் வேண்டாம். என்னப்பா இப்படி பண்ணுற சில அப்படி ஒன்று சில நினைப்போம், உன்னா வழிபாடு செய்யணும். அதுவும் நம்ம சொல்லலாம் கூட அதுக்குன்னே சில சொல்லிட்டு போவாங்க, அவரே கும்பரிங்க உங்களுக்கு ஏன்டா இந்த கொடுமை தராரோ தெரியும். அதுக்குன்னே மாயை ஒரு வடி எடுத்து வரும், வீட்டுக்கு வரும், வந்து சொல்லிட்டு போவோம். இப்படி சொன்னால் வச்சு அவங்க மைண்டு மாறுதா? மாயை என்ன பண்ணுங்க, 1000 கோடியில் ஒன்று கூட வேலை செய்யாது. 1000 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தன் மாயைகள் தொடங்கின, ஏங்க வேலை செய்யாது? எப்படி வேணாலும் வரும். ருத்ராட்சம் போட்டுன்னு அடியார் மாதிரி கூட வருங்க, அதுக்கு வடிவம் எடுக்கிறதுக்கான வேலை கிடையாது. எப்படி வேணாலும் வரும். வந்து என்ன சொல்லும், அந்த ஆளை கும்பிட்டு வேஸ்ட்டுங்க, நானும் எவ்வளவோ கும்பிட்டுட்டேன். நீங்கள் நேராக போங்க, அந்த கோயிலில் கயிறு கட்டுறாங்க பாருங்கள், இங்கே விளக்கு போடுங்க. நம்மளால பாருங்கள் இத்தனை நாள் இங்கே கேட்க மாட்டோம், உடனே போடுவோம் 2 ரூபா விளக்கு வாங்கி குடு எதுங்க அந்த பையனை பெறது. அதனால் நல்லா சிந்திச்சு பாருங்கள், இறைவனை வழிபாடு செய்யும்போது என்னங்க அந்த முழு நம்பிக்கை வர வேண்டும். இது ஏன் இவ்வளோ விளக்க சொன்னால், உட்கலந்த ஜோதியை நம்ம உள்ளவே இருக்கிறான், அதை நம்ம உணர்ந்து உணர்ந்து தெளிந்து வழிபாடு செய்தால்தான் நமக்கு அது புரிந்து கொள்ளுங்க. சும்மா பார்க்கும்போதெல்லாம் தெரியாது. இப்படிப்பட்ட இறைவனை அதை வழிபாட்டின் மூலியமாகத்தான் அவனை பெற முடியும். விளக்கம். பிறவியாகிய நோய். செய்யுளில் பவம் என்ற சொல் பிறவியை குறிக்கும். ஆசிரியர் பிறவியை நோய் என்று வெளிப்படையாக கூறவில்லை. ஆயினும் இறைவனை மருந்து என்று வெளிப்பட கூறியிருப்பதனால் பிறவியை நோயாக கூறுவதே ஆசிரியருக்கு கருத்து என்பது புலனாகும். உடலை பற்றி நின்று துன்புறுத்தும் நோய் போல உயிரை பற்றி நின்று துன்புறுத்துவது ஆகலின் பிறவி நோய் எனப்பட்டது. அதாவது இல்லை, பிறவி நோய்க்கு வித்திடுவது எதுங்க? அஞ்ஞானமாகிய ஆணவ மலம்.
அதான் நம்ம பவம்னாலே ஆணவ மலத்தை குறிக்குது. அது இங்கே பிறவியாகிய நோயை குறிப்பிடுகிறது. துன்பத்தையே விளைவித்தல். நோய் துன்பத்தையே விளைவிப்பது, ஆனால் பிறவி இடையிடையே இன்பத்தையும் விளைவிக்கிறதே. அப்படி இருக்க அதனை நோய் என்று சொல்வது எப்படி பொருந்தும் என்று கேட்கலாம். பிறவியில் இடையிடையே இன்பம் உள்ளது போல தோன்றினாலும் உண்மையில் விளைவது பெருந்துன்பமேயாகும். இவ்வுண்மையை ஒரு அரிய ஓமையால் விளக்கி அருளினார் திருநாவுக்கரசர். ஆமையை கொன்று உண்பவர் நெருப்பு மூட்டி அடுப்பில் உலை நீரை ஏற்றி அதில் ஆமையை இடுகின்றனர். நீர் சிறிது சிறிதாக சூடேறுகிறது. அந்த ஆமை தனக்கு வரப்போகும் அழிவை அறியாது தனக்கு நல்ல நீர் கிடைத்தது என்று எண்ணி கழித்து அதில் மூழ்கி திளைக்கிறதாம். அந்த இன்பம் அதற்கு துன்பமாய் முடிய போகிறதே. உலகில் ஐம்புல நுகர்ச்சியால் வரும் இன்பம் இத்தகையதே ஆகும். எனவே உலகில் சிறிது இன்பம் உளதாயினும் அது துன்பமாகவே முடிதல் கண்கூடு. அதாவது ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கலாயின் எழுமையுள் ஏமாப்பு உடைத்து என்பார் நமது வள்ளுவ பெருந்தகை. ஒருமைக்கு ஒரு ஆமை எப்படி தன்னுடைய கூட்டுக்குள்ளே எதனால் ஒரு துன்பம் வரும் காலத்திலே ஐம்புலனை உள்ளடக்கி தன்னை பாதுகாத்து கொள்கின்றதோ, அதே போல நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஐம்புலனங்களை எப்படி ஒரு ஆமை உள்ளே அடக்குகின்றதோ, அதே போல உயிர்கள் ஐம்புலன்கள் மூலியமாகத்தான் அறிவை பெறுகின்றது. அப்போ அந்த ஐம்புலன்களை தன்னில் அடக்கி எப்படி உயிர் அப்படிப்பட்ட ஐம்புலன்களை தன்னில் அடக்கி எப்படி அந்த ஆமை தன்னை காத்து கொள்கின்றதோ, அதே போல் ஐம்புலன்களால் வரக்கூடிய அந்த உணர்வுகளையும் இன்பத் துன்பத்தை நாம் பொருட்படுத்தாமல் இருந்தால் நம்ம உயிர்களுக்கு பிறவியாகிய துன்பம் வராது. அதான் ஆமையே சொல்கின்றார். அந்த உவமை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போது என்ன ஒரு ஆமை என்ன பண்ணுதுன்னு சொன்னால், இப்போ நம்ம பாருங்க, ஒரு 3 கல் மூட்டி 5 கல்வர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு உலை நீரை ஏற்றி 3 கல் வைத்து அதிலே ஒரு பாத்திரம் வைத்து அதில் தண்ணி ஊற்றி ஒரு ஆமை அதில் போட்டு கீழே நெருப்பு மூட்டி விடுகிறார். அந்த ஆமை என்ன நினைக்குதான், ஆஹா இது எப்பேற்பட்ட தண்ணீர், நீந்தி நீந்தி குதுகலித்து விளையாடுகிறது. சூடு ஏற 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 அந்த ஆமை நிலை என்ன, துன்புற்று அதில் கதறி அதில் என்ன செய்யுதுன்னு சொன்னால் தன்னுடைய உயிர் போய்விடுகிறது. அதாவது அது என்ன பண்ணுறது, அந்த துன்பம் தாங்க முடியாமல் அதை என்ன பண்ணுது சொன்னால் இறந்து போயிடுது. அப்போ அந்த மரணம் அதுக்கு வந்துடுது. அப்போ இதுக்கான காரணம் அந்த ஆமை முன்பு அறியலை. ஏன்னு சொன்னால் அந்த நீர் ஊற்றின உடனே இது நம்மளுக்கு இன்பம்னு நினச்சிருச்சு. ஆனால் பின்னாடி வரக்கூடிய துன்பம் அந்த ஆமைக்கு என்னங்க தெரியல. இதை நம்ம நல்லா புரிஞ்சிங்க. இதே போல தான் அந்த 3 கல்னு சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுடைய 3 ஆசை. மண் பெண் பொண்ணு என்று சொல்லக்கூடிய அந்த 3 ஆசை கல்லிலே நம்மளுடைய அந்த உலையாகிய பிறவியிலே வைத்து அந்த நீராகிய பிறவி கடலிலே நம்மளுடைய ஐம்புலன்கள் துன்பம், அதான் 5 கல்வர், அந்த 5 பேர் உலை ஏற்றுக்கிறார்கள். இது மெய்வாய் கண்மூக்கு செவி என்ப அந்த 5 கல்வர்கள் நம்மளை ஆமையாகிய அந்த உயிரை இதில் போடுங்க. நம்மளுக்கு என்ன தெரியலங்க, இதெல்லாம் இன்பம்னு நினச்சிக்கிறோம். ஐம்புலன்களினால் வரக்கூடியது நிலையான இன்பம் அல்ல. அதுதான் நான் சொன்னேன், புலன்களினால் வரக்கூடிய அறிவு முழு அறிவு ஆகாது. இது ஒரு ஏகதேசமான ஒரு சிற்றறிவு. இதை படிக்கிறோமா ஒரு அறிவு, ஆனால் இந்த அறிவே முழுமையான மெய்யறிவு என்று நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது. இதில் வரக்கூடியதெல்லாம் என்னதுங்க, இதெல்லாம் சிற்றறிவு தான். ஆனால் இதுவே உண்மை ஞானமானு கேட்டால் கிடையாது. இதுவே உண்மை ஞானம் என்று நினச்சோம். அதான் சொல்கிறாங்க, அந்த ஐம்புலன்களையும் நம்ம கட்டுக்குள் வைத்து கொள்ளதான். அதான் சொல்கிறார், சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் இவற்றின் 5 வகை தெய்வான் கட்டே உலகு. அதுதான் நம்ம இன்னும் நம்ம ஆழமாக சிந்திக்கும் போது ஐம்புலன்களில் இருந்தால்தான் நம்மளுக்கு இன்பத் துன்பம் மிகுதியாக வருகின்றது. அதே நேரத்தில் இந்த ஐம்புலன்களினால் தான் நம்மளுக்கு என்னங்க வருது, அறிவு விளங்குகிறது. அறிவு விளக்கம் பெறுவது எதுனா இந்த ஐம்புலன்களினாலே தான். இதனால் பிறவி துன்பத்தையே விளைவிக்கும் என்பதும் அது பற்றியே அது நோய் எனப்பட்டது என்பதும் தெளிவாகும். நன்மருந்து. பிறவி நோய் என்பது அறிவிலாருக்கு சிறிதும் புலனாகாது. ஆனால் அறிவுடையாருக்கு அது நன்கு விளங்கி தோன்றும். ஆதலால் அவர் அந்நோயை தீர்க்கும் மருந்தை நாடி நிற்பர். பிறவி நோய்க்கு நன்மருந்தாக இருப்பவன் இறைவன்.
மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் என்று அருளினார் திருநாவுக்கரசர். உலகத்து மருந்துகள் வேறு வேறு இடங்களில் கிடைப்பன. ஆகவே அவற்றை பெறுதற்கு அலைதல் வேண்டும். சில சமயங்களில் அவை கிடைக்காமலும் போகலாம். ஆனால் இறைவனாகிய மருந்து அத்தகையது அன்று. அது நோய் உடையாருக்கு வேறாய் இல்லாது அவரோடு ஒன்றாய் இருப்பது என்பர் உணர்வாய் உளது என்றார். அதாவது இப்போ ஒரு மருந்துன்னா வெளியிருந்து எடுக்கிறது மருந்து. இப்போ ஒரு தலைவலி வருது, ஒரு ஜுரம் வருதுன்னா வெளியிருந்து மாத்திரை எடுத்து போட்டுக்கிறோம். ஆனால் அப்பேற்பட்ட மருந்து கிடையாது சுவாமி இப்போ இங்கே சொல்கிற மருந்து. இது உள்ளுக்குள்ளவே இருக்கிற மருந்து. உள்ளுக்குள்ளவே இருந்து அந்த உணரும் பொழுது அந்த மருந்து வெளிப்பட்டு பிறவியாகிய துன்பத்தை நீக்குகின்றது. எப்படி நம்மளுக்கு ஜுரம் காய்ச்சல் போன்கின்ற நம்மளுக்கு நோய் வந்தால் அந்த மாத்திரை போட்டு என்ன செய்யுங்க, நம்ம ஜுரத்தை போக்குறோம், தலைவலி போக்கிக்கிறோம், நம்ம ஜலதோஷம் முடிச்சா ஜலதோஷத்தை போக்கிக்கிறோம். அப்போ அந்த மாத்திரை வெளியிருந்து போட்டுக்கிறோம். அதை நம்ம அலையுதலுக்கான நேரமும் வருது. ஏன்னா கடைக்கு போனோம், மெடிக்கல் ஷாப்புக்கு போய் அந்த மாத்திரை வாங்கி போட்டுக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. இங்கே சொன்ன மருந்து எப்படின்னா, பிறவியாகி அந்த நோய் தீர வேண்டும் என்று சொன்னால் உள்ளுக்குள்ளவே ஒரு மருந்து இருக்கின்றான். அந்த மருந்து வெளியே தேட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அதை பக்குவப்படும் போது உள்ளிருந்தே தோன்றி பிறவியாகிய நோயை நீக்குகின்றான் அப்படின்னு தான் இந்த பொருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் உலகத்து மருந்துகள் உடலுக்கு உரியவை, ஆதலால் அவை உண்ணுதற்கு உரியவாகின்றன. இறைவனாகிய மருந்தோ உயிருக்கு உரியது, ஆதலால் அது எண்ணுதற்கு உரியதாகின்றது. அதாவது இது கண்ணால் பார்த்து மாத்திரையை போட்டுக்கிறோம். சுவாமி எது நம்மளோட அறிவினோடு கலந்து இருக்கின்றான். அவனை உணர்வாருக்கு தான் உணர்ந்து கொள்ள முடியும் அறிவினோடு. ஏன்னா அவன் பேரறிவே வடிவானவன். அவனை நம்ம ஏதோ கண்ணால் பார்த்து மாத்திரை மாதிரி எடுத்துக்கொண்டு போட்டுக்க முடியாது. ஆனால் சுவாமின்னு லாலிபப் மாதிரி எடுக்கிறாரு, உருட்டி போட்டு சாக்லேட் மாதிரி அப்படி போட்டுக்க முடியாது. மாத்திரை மாதிரி இருக்காது. அப்போ என்னது, உணர்வுக்கு உரியவன், அவன் உள்ளுள்ளே இருப்பவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது பற்றியே உண்ணும் நினையுங்கள் என்று அறிவுறுத்தினார் ஆசிரியர். ஐயம் இலது. இறைவன் நம் அறிவில் உள்ளவனாயினும் அறிவிலே உள்ள மயக்கம் காரணமாக நாம் அவனை உணராமல் இருக்கிறோம். அவனது இருப்பை குறித்தே ஐயப்படுகிறோம். திருமூலர் பின்வருமாறு சொல்லுகிறார். சிவபெருமான் எல்லாம் வல்லவன், கடல் நீரை கரையின்றியே அடங்கியே நிற்கும்படி செய்தவன். இவ்வுலகை இயக்கி வரும் அவனை இல்லை என கூறி பிணங்குதல் வேண்டாம். அவன் ஏனைய கடவுளருக்கெல்லாம் முதல்வனாய் நின்று எப்பொழுதும் உயிர்கட்கு நலம் புரிந்து வருகின்றான் என்கிறார். இல்லன வேண்டா இறையவர் தம்முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே என்பது திருமூலர் திருமொழி. நம்ம கடல் பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு பாருங்க, எல்லாத்துக்கும் நம்ம அணை போடுறோம். ஏரிக்கெலாம் கடலுக்கு ஏறினா அணை போடுறோமா? அது எப்படி ஏன் வராமல் இருக்குது? அதெல்லாம் இறைவன் செயலதை நம்ம கண்டுக்கணும். பாருங்க, அதான் இந்த விளக்கத்தை சொல்லுகின்றார் நம்மளுடைய. இல்லன வேண்டா இறைவர்த்தம் முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே. அவன் இல்லாது எதுவுமே இல்லை. அதான் இறைவர் தம் முதல் அல்லும் பகலும் அருளுகின்றான். அவன் தான் நம்மளுக்கு சதா அருளி கொண்டு இருக்கின்றான் என்பதை நம்ம அல்லும் பகலும் 60 நாளைக்கு சுவாமி தான் நம்மளுக்கு என்ன செய்வார், அருளை புரிந்து கொண்டே இருக்கின்றான். நம்ம தூங்குறோம், சுவாமி தூங்கிட்டா என்ன ஆகுது? அவனுக்கு தூக்கம் பசி எல்லாத்தையும் கடந்தவன் சுவாமி. நம்மள மாதிரி நல்லா தூங்கிட்டு நல்லா வெல்வெட் பெட்ஷீட் போட்டு தூங்கின சுவாமினுமா வர அவன் அனைத்திலும் கடந்து நிற்கின்றான் இறைவன். இம்முறையிலேயே ஆசிரியர் உமாபதி சிவமும் கூறுகிறார். இறைவனது இருப்பில் நீங்கள் ஐயம் கொள்ள வேண்டாம். அவன் பிறவி பிணியை தீர்க்கும் மருந்தாக விளங்குகிறான். உங்கள் அறிவில் உள்ள மயக்கத்தை விடுத்து அவனை உணர முயலுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். இதோட முடிந்தது. அதாவது இம்முறையிலே ஆசிரியர் உமாபதி சிவமும் என்ன சொல்றாருன்னா, இறைவனது இருப்பில் நீங்கள் ஐயம் கொள்ள வேண்டாம். அவன் நம்மளோட உள்ளத்திலே இருக்கிறான் என்பது நீங்கள் வந்து ஐயம்லாம் ஒன்றும் கொள்ள வேண்டாம். சுவாமி அதை ஏதுக்களாலும் எடுத்த மொழிகளாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம். சுவாமியை ரொம்ப சோதிச்சுனே இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கூடாது. இருக்கிறாரா இல்லை, அதை உள்ளவாறு உணர்ந்துக்கணும். அறிவில் தான் நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம காட்சிக்கு கட்புலனாகாதவன் என்பதை நம் முந்தைய கோட்பாடாக சிந்தித்தோம். கண்களுக்கு புலனாகாதவன், ஆனால் உணர்வுக்கு எட்டியவன். அதான் எரியுறு நீர் போல. நீரிலே சூடு இருக்கின்றது. சூடு நீருக்கு அந்நியம், செயற்கை. ஆனால் நீரை அது தொட்டாதான் நீர் சூடாகுதுன்னு தெரியும். யாருன்னா பாருங்க, தண்ணியை பார்க்கும்போது சூடாகுதுன்னு தெரிஞ்சிருமா? எடி இருந்து பார்க்கும் போது நீர் போல தான் இருக்கும். ஆனால் சூடு உள்ளே கலந்து இருக்குது. அதுபோல உயிருக்கு உயிராக இறைவன் நீரிலே சூடு போல கலந்து இருக்கின்றான். காட்சிக்கு புலப்பட மாட்டான். உணர்விற்கு எட்டுவது போலே
அதே போல் நீருக்கு சூடு அந்நியம், உயிரோடு கலந்திருக்கிற என்பதற்காக உயிரும் சிவமும் ஒன்று நினச்சிடக்கூடாது. நீரும் சூடு ஒன்று கிடையாது, சூடு வேறு நீர் வேறு. அதுபோல் நீர் போல சிவம், அவனோட உண்மை இயல்பு குளிர்ச்சி, உயிரின் பொருட்டு சூடு தன்மையை பெற்று சுட தண்ணி மாதிரி இருக்கிறான். அதுபோல் உயிரோடு இணைந்து உயிராகவே இருக்கிறான். ஆனால் உயிருக்கு இறைவன் வேறாய் இருக்கின்றான், ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கின்றான் என்பதை நாம் மையமற தெரியும். அதுதான் சொன்ன அகர உயிர் போல் எங்கும் அறிவாகி நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. ஆ என்கின்ற அச்சரம் அனைத்து எழுத்துக்களுக்கும் அடி ஒட்டியது போலே இறைவனாகிய சங்கரன் அனைத்து உயிர்களுக்கும் முதல்வனாக இருக்கின்றான். முதலையே முதலாக உடைத்து என்கின்ற சிவஞான போது அப்பட்ட இறைவனாகிய முதலையே முதலாக உடைத்து அப்பட்ட இறைவனை தான் அது அவன் அவள் அது என்னும் மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி வளர்த்து உள்ளதாம் அந்த மாதிரி என்பனார் புலவர் அப்படின்னு அற்புதமாக நம்ம சிவஞான முதல் நுட்பா இதை வலியுறுத்தி சொல்லும். அதை அப்படிப்பட்ட முதலாகிய முதலையே முதலாக உடைத்து அவனை வைத்து தான் அனைத்தும் இருக்குது. அவன் தான் முதலையே முதலாக நம்ம என்ன தெரியுது, அவன் தான் அனைத்திற்கும், அதான் முன்னாய முதலாய முதல்வன், அப்படிப்பட்ட மூவருக்கும் முதல்வன் நம்மளுடைய தேவாரத்தில் பதிகெல்லாம் பார்ப்போம். அதை இதோட நம்மளுக்கு 10வது குறட்பா இந்த திருவருள் கருணையோடைய பதிமுதுநிலை என்கின்ற முதல் அதிகாரம் நிறைவுற்றது. அற்புதமாக நாம் இறைவன் திருவருளாலும் நம்ம உமாபதி சிவாச்சாரியருடைய குருவருளாலும் அற்புதமாக இன்று முதல் அதிகாரத்தினை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். அதனாலே இந்த குறட்பாக்கள் எல்லாம் நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த காணொலியை பார்க்கணும். பார்த்து நீங்கள் வீட்டிலே கேட்டால்தான் மீண்டும் மீண்டும் உங்களுடைய சித்தத்திலே அது பதிவாகும். அதனால் நீங்கள் தொடர்ந்து இந்த குறட்பாவை பாருங்கள். நீங்கள் இந்த யூடியூப்பில் நீங்கள் தொடர்ந்து பார்க்க நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்னும் பயிற்சி நிறைய குறட்பா சந்தேகம் வரணும்னா பார்த்துக்கணும். அதை உள்ளவாறு நீங்கள் இப்போது இந்த பதிமுது நிலை என்ற அதிகாரத்திலே நாம் சிந்தித்த செய்தியெல்லாம் ஒன்று தான். அதாவது முதலிலே என்ன சிந்தித்தோம் என்று நம்ம சின்ன ஒரு கருப்பொருளை அப்படியே ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துட்டே வர பாருங்கள், விளக்கம் மட்டும் பாருங்கள். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் சொன்னால், இறைவன் ஒருவன், அதுதான் ஃபஸ்ட்டு. இறைவன் என்றால் ஒருவன், அவன் தன்னையே இறைவனுக்கு 2 நிலைகள் உண்டு. ஒன்று சொரூப நிலை, மற்றொன்று தடத்த நிலை. சொரூப நிலை என்பது தன்னையே நோக்கிய நிலை. அப்படியே அதாவது குறட்பா சொல்ல அப்படியே நம்ம பார்த்துட்டே வருவோம் பாருங்க. முதல் குறட்பா குறள் 1. அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. அதாவது ஆ என்கின்ற எழுத்து முதல் குறட்பால என்ன பார்த்தோம்னா, ஆ என்ற எழுத்து எப்படி அனைத்து எழுத்துக்களுக்கும் அடி ஒட்டி இருக்கின்றதோ, உலகமாகிய ஜடப்பொருள் சித்துப்பொருள் இயக்கத்திற்கு தலைவனாகிய சிவபெருமான் முதன்மையாக இருக்கின்றான். குறள் 2. தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரா தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். அப்பேற்பட்ட இறைவன் தன்னிலையாகிய இன்பத்தை உயிர்களும் பெற வேண்டும் என்பது பொழுது இருதரப்பட்டு நிற்கின்றான். அப்பொழுது அவன் சிவம் சக்தியாக பிரிந்து நிற்கின்றான். அப்பேற்பட்ட அதுதான் அந்த 2வது குறட்பாவிலே தன்னிலை மண்ணுயிர்கள் பெற சாரும் சக்தி. அப்போதுதான் நம்ம சிந்திச்சோம் 2 நிலையாக வருகின்றான். அப்போது சொரூப நிலை, தடத்த நிலை. சொரூப நிலை என்பது இறைவனோட உண்மை இயல்பு, தடத்த நிலை என்பது இறைவனுடைய பொது இயல்பு. பொது இயல்பிலே வரும்போது வேறு வேறு வடிவங்கள், வேறு வேறு ரூபங்களை பெறுகின்றான். குறிப்பிட்ட நிலையில் என்று சொன்னால் அவன் அருவுருவம் உருவமாகிய திருமேனிகளை எடுத்துக்கொள்கின்றான். அப்படி எடுக்கும்போது 5 தொழில்களை மேற்கொள்கின்றான் என்பதை சிந்தித்தோம். அப்பொழுது அவன் தொழிலை அதாவது கண்ணை மூடி, இப்போ நான் இருக்கிறேன், கண்ணை மூடும் போது இறைவனோட சொரூப நிலைன்னு வைத்துங்க. கண்ணை திறந்த மாத்திரத்தில் எதில் இருக்கிறவங்க தெரியுறாங்களா இல்லையா? நான் நினைக்கல எதிரில் யாரை பார்க்கணும், உமாமா பார்க்கணுமா கனகாமா பார்க்கணும்னு நினைக்கல. எதில் கண்ணை திறக்கும் போது அவங்க என் காட்சிக்கு உட்பட்டாங்களே, அதே போல் இறைவன் அப்படி அவனுடைய இப்படி கண்ணை திறக்கும் பொழுதே சக்தி செயல்படும். அந்த விளக்கத்தை வச்சுக்கிட்டீங்க. சக்தி அதாவது இறைவன் தொழிலும் உட்படும் பொழுதே இருதரப்பட்டு நிற்பான். அப்போது சக்தியாக பிரித்து நிற்பான். அப்போது எப்படின்னா, கதிரவனும் ஒளி போலே, சூடும் அதன் ஒளி போலே, பூவும் மனமும் போலே, அப்புறம் அந்த ஒரு நம்ம இன்பமாக இருக்கக்கூடிய அந்த இனிப்பும் சுவையும் போலே என்பதை நம்ம என்ன பண்ணோம், புரிஞ்சுக்கணும். இதுக்கு பெயர் தாதான்ய சம்பந்தம், குணகுணி சம்பந்தம் என்று சொல்வார்கள். இதை தான் நம்ம 2வது குறட்பால சிந்திச்சோம். குறள் 3. பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றி அருமைக்கும் ஒப்பின்மையான். இறைவனோட பெருமைக்கும் பேரறிவிற்கும்
அவனுடைய நுண்மைக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பு இல்லாதவன். தனக்கு ஒரு ஒப்பு இல்லாதவன் யாருங்க? சுவாமி. தனக்கு ஓமை இல்லான் தாள் சேர்ந்தார்கள்ல மனக்கவலை மாற்றல. இது சுவாமிக்கு வந்து ஒப்பு இல்லை, அவனுக்கு ஒப்பாரும் மிக்காரும் யாரும் இல்லை. அதான் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியன். இந்த 2 வரி தான் அந்த குறட்பா சொல்லுது. அந்த 3வது குறட்பா சொல்றது இந்த செய்தி தான். அப்பட்ட நோக்கரி நோக்கு. இறைவனுடைய பெருமைக்கு ஒரு அண்டமும் ஒரு அணு, இறைவனுடைய சிறுமைக்கு நுண்மைக்கு ஒரு அணுவும் ஒரு அண்டம். நுண்ணிக்கொண்டே போனால் மைக்ரோஸ்கோப்பில் கூட பார்க்க முடியாது, விரிந்து கொண்டே போனால் டெலஸ்கோப்பில் கூட பார்க்க முடியாது. இதுதான் குறள் 4. ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ். மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ். ஆக்கி எவையும் அழித்து என்னும் போது அப்படிப்பட்ட உயிர்களுக்காகிய அந்த நுகர்ச்சி பொருள்களை ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன், ஆசுனா அந்த ஆணவ மலத்தை நீக்கும் பொருட்டு செய்கின்றான். ஆணவ மலத்தை நீக்கும், ஆசுனா ஆணவ மலம், அதை மறந்துடக்கூடாது. அப்போ இப்போ தான் நம்ம என்ன பண்ணோம்னா சுவாமி என்னென்ன தருகிறார் அப்படின்றத நம்ம சிந்திச்சோம்ல. ஆக்கி எவையும் அழித்து அப்படின்னும் போது அதான் நம்ம சிந்திச்சோம். தனு கரண புவன போகம் அப்படின்றத நம்ம தருகின்றான். அப்போ சுவாமி எதை கொடுக்குறான் அப்படின்ற போது தான் உடம்பாகியதை நம்மளுக்கு தருகின்றான். ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அப்படின்னா ஆணவ மலத்தை நீக்குகிறான். ஆணவ மலத்தை நீக்குவதற்காக தனுகரண புவன போகத்தை தருகிறான் என்பது தான் நம்ம சிந்திச்சோம். குறள் 5. அருவும் உருவும் அறிஞர்க்கு அறிவா உருவும் உடையான் உலன். அருவும் உருவும் அறிஞர்க்கு அறிவா. அப்படி அருவும் உருவும் அதில் பார்த்தீங்கன்னா சுவாமியோடைய இந்த 3 நிலைகள் தான் மீண்டும் சிந்திச்சிருப்போம். அருவும் உருவும் உருவும் போட்டிருப்பாங்க. ஆனால் உருவம் என்கிற நிலையே சொல்லியிருக்க மாட்டாங்க. அருவம் உருவம் தான் சொல்லியிருப்பாங்க. உருவம் ஏன் சொல்லணும்னா அது இடைப்பட்ட நிலை. அருவத்தை பற்றி பேசிட்டோம், உருவத்தை பற்றி பேசிட்டோம். அப்போ 2த்தையும் கலந்தது தான் உருவ நிலை. அதை நம்மளே இதில் பற்றி பேசுவோம், வேற ஒன்றும் இல்லைங்க. உருவம் என்று சொன்னால் நடராஜ திருமேனி, அருவம் என்று சொன்னால் சிந்தனைக்கு எட்டா திருமேனி. அப்பட்ட உருவம் சொன்னால் சதாசிவ மூர்த்தோன்றத்தை மட்டும் வச்சிங்க, ஞாபகமாக வச்சிங்க. ஆனால் இது 3மே நம்ம சிந்தனைக்கு எட்டாதது தான். அப்போ உருவம் என்பதும் அருவம் என்பதும் ஞானியர்களுக்கே உரித்தானது, நம்மளுக்கெல்லாம் உரித்தானது இல்லை. நம்ம சதாசிவ ரூபத்தை வழிபாடு, அப்போ லிங்க திருமணியை வழிபாடு செய்கிறது தான் நம்மளுக்கு. நம்ம வழிபாடு செய்வதற்கு நம்ம ஓரளவுக்கு பொருள் புரிஞ்சிக்கலாம். குறள் 6. பல்லாருயிர் உணரும் பான்மையென மேல் ஒருவன் இல்லாதான் எங்கள். பல்லுயிர்களும் உணரும் பான்மையென மேல் ஒருவன் இல்லாதான் எங்கள். இறைவன் பல்லுயிர்களும் அதாவது தில்லை மன்றின் தில்லை ஆடி போற்றி என்று எல்லுயிர் அது விளக்கங்களை பயின்றன நாயகி. அதாவது பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி எண்ணில் பல்குணம் எழில் பெற விரங்கி. இத்தனை படித்தாலும் நம்ம நின்று போயிடுது. சாமி சொன்னாதான் எல்லாமே வெளியே வரும். இதுதான் இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சிக்கணும். அதான் தெரியுது. நம்ம தொடர்ந்து படித்தாலும் கூட இறைவன் அதாவது உணர்த்தால் உணர்வேன், உணர்த்தாயில் நாயன் சிறிதும் உணரும் வகை அறியேன். அற்புதமாக குருஞான சம்பந்தர் சொக்கநாத வெண்பார். உணர்த்தால் தான் உணர முடியும். இப்போ சுவாமி பாருங்கள், இந்த வரி எனக்கு சொல்லலாம், என்னால் சொல்ல முடியாது. அது எத்தனையோ ஒரு திருவாசகம் படிச்சுக்கிறோம், இது வருதா பார்த்தீங்களா? கீர்த்தி திருவள்ளுவர் வர மாட்டேங்குது. அதுதான் அது தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி. அதுதான் பல்லுயிர்கள் எல்லாம் பயில சுவாமி இருக்குன்னா தான் அந்த குறட்பா சொல்லுது. குறள் 7. ஆனா அறிவாய் அகலான் அடியவருக்கு வானாடர் காணாத மண். மீண்டும் முறை. ஆனால் அறிவாய் அகலான் அடியவருக்கு, ஆனால் அறிவாய் அகலான் அடியவருக்கு என்றும் அகலாதவனாக சுவாமி இருக்கின்றான் அப்படின்றது தான் இந்த குறட்பாடு சிந்திக்கிறது. அதான் மீண்டும் இந்த 13 மீண்டும் அதை அடியவருக்கு அகலான் தேவாதி அந்த குறட்பாடு சிந்திக்கும் போது நம்ம என்ன சிந்திச்சோம்னா, தேவாதி தேவர்கள்லாம் ஒரு வழிபாடு செய்வதற்கு எதற்குன்னா தன்னை பிறர் வழிபாடு செய்ய வேண்டும், அதுக்காக தான் அவரை வழிபாடு. ஆனால் நம்ம எதுக்கு வழிபாடு செய்கிறோம்னா எனக்கு பிறவாமையே தந்தள்ள வேண்டும் பெருமானி என்பதற்காக தான் வழிபாடு செய்கிறோம். அதான் திருவாசகத்தில் அற்புதமாக வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனனின் பால் அந்த செய்யுளை படித்தோம். குறள் 8.
எங்கும் எவையும் எரியும் நீர் போல் ஏகம் தங்கும் அவன் தானே தனி. இதை நம்ம இப்போ சிந்திச்சோம், இன்னைக்கு சிந்திச்சோம். அது எங்கும் எரியுறு நீர் போல, எப்படி நீரில் சூடு போலே இறைவன் ஆன்மாவோடு கலந்திருக்கின்றான். குறள் 9. நலமிலன் நன்னாருக்கு நன்னினருக்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கர். சுவாமிக்கு வஞ்சனை கிடையாது, விருப்பு வெறுப்பு இல்லாதவன், நடுவு நிலைமையானவன். ஆனால் நன்னினருக்கு நல்லன், நன்னாருக்கு நலமிலன். சுவாமியை கும்பிடாதவர்களுக்கு அவன் இன்பமாக இருக்க மாட்டான். அவனை வழிபாடு செய்கிறவர்களுக்கு இன்பமே வடிவாக இருப்பான். ஆனால் அவன் கொடுக்கல, அவனை நாடுபவர்களுக்கு இன்ப துன்பத்தை அந்த ஆன்மாக்கள் பெற்றுக்கொள்கின்றன. குறள் 10. உண்ணும் உளது ஐயம் இலது உணர்வாய் ஓவாது மண்ணு பவம் தீர்க்கும் மருந்து. சுவாமியே நம்ம பிறவிக்கான மருந்துன்றது தான் இந்த இறுதி குறட்பா சிந்தியம். அதாவது சுவாமியே நம்ம பிறவிக்கான மருந்து. அந்த மருந்து எங்கே இருக்குதுன்னா வெளியே இல்லை, உள்ளுக்குள்ளவே இருக்குது. உள்ளேயே நம்ம அதான் சொன்னார், உள்ளே தேடி கண்டு கொண்டேன், என் உள்ளே தேடி கண்டு. உள்ளேவே நம்ம தேட தேட அப்பப்பட்ட மருந்து வெளிப்பட்டு நம்மளுக்கு நிற்கும் என்பது தான் இந்த குறட்பா கூறக்கூடிய செய்தி. இதோடு நம்ம 13 நிலை என்கின்ற அதிகாரத்தினை நாம் நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.